காவேரி வெண்ணிலா கிட்ட சத்தியம் பண்ணி கேட்டதுனால வெண்ணிலா கண்டிப்பா கோர்ட்ல உண்மை சொல்லிடுவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி வந்து ஹாஸ்பிட்டல்ல நிவின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நிவின், நீ தான் எப்படியாவது அந்த பசுபதியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும், உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிவின் இருந்துகிட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் காவேரி, நீ எதுக்காகவும் பயப்படாத. இல்ல நிவின், அந்த பசுபதி கிட்ட நம்ம சிக்கணும், நம்ம எல்லாம் உயிரோடய விட மாட்டான்ல, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் நிவின் இருந்துகிட்டு காவேரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் காவேரி, நீ எப்படியாவது வெண்ணிலாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர வேலையை மட்டும் பாரு. நிவின் வந்து அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் குமரனுக்கு போன் பண்ணிட்டு அண்ணா அங்க என்னங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும் போது குமரன் இருந்துகிட்டு நான் இங்க வெண்ணிலா அவங்க மாமாவை தேடி போய்கிட்டு இருக்கேன், நான் எப்படியாவது வெண்ணிலா மாமாவை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். ஆமாங்கண்ணா, நேத்து நாங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் தூங்கணும், அந்த வெண்ணிலாவை கொலை பண்றதுக்கு அந்த பசுபதி ஆளுங்கெல்லாம் வந்திருந்தாங்க, நல்ல வேலை கரெக்டான டைம்ல காவேரி கரெக்டான டைம்ல போனதுனால வெண்ணிலாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம தப்பிச்சாச்சு. அவனைய கையோட பிடிக்கணும்னு நினைச்சோம், ஆனா பிடிக்கவே முடியல, அங்க இருந்து தப்பிச்சிட்டான். அண்ணன், நானும் இப்பதான் பசுபதிய கையோட கூட்டிட்டு வரலாம் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்கிட்ட சொன்னாலா, அதனால நானு பசுபதி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். நிவினு பார்த்து பத்திரம், ஏன்னா அந்த பசுபதி கிட்ட நம்ம மோதுறது சாதாரண ஆளு கிடையாது, அவன் கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நிவின் இருந்துகிட்டு அண்ணன் நான் பாத்துக்கிறேங்க அண்ணன். அந்த டைம்ல யமுனா வந்து நிவின்க்கு போன் பண்றாங்க. நிவின் வந்து போன் எடுத்து பார்க்கும்போது யமுனா கால் பண்ணதுனால ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இவ வேற சும்மா சும்மா நம்மளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, எதுக்குதான் இத்தனை டைம் கூப்பிடறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் தான் அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாங்க. என்ன நிவின், நைட் எல்லாம் எங்க போனீங்க, நான் போன் மேல போன் பண்ணேன், நீங்க அட்டனும் பண்ணல. ஓ, விஜய் வந்து ஜெயில இருக்கிறதுனால இது நல்லா வசதியா போச்சா, நீங்களும் காவேரி அக்காவும் நல்லா சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கீங்க போல. ஏ யமுனா, கொஞ்சம் வார்த்தைய பார்த்து பேசு, நீ என்ன பேசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா. காவேரி அக்கா நைட்டு ஃபுல்லா எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சு வெண்ணிலாவை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துருந்தா, விஜய எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. அவ எப்படி அவங்க ஹஸ்பண்ட பாத்துக்கிறா, நீயும் தான் இருக்கிறிய, என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற. ஆமா, நீங்க ஏன் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்க, அதான் உங்க எக்ஸ் லவர் ஆச்சே அப்படின்னு சொன்னதும் நிவின் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. நிவின் வந்து பசுபதி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காலிங் பெல் அடிக்கிறாங்க. பசுபதி வந்து கரெக்டா கதவை ஓபன் பண்ணும் போது நிவின் வந்து பசுபதியோட முகத்திலேயே ஒரு குத்து குத்திடுறாங்க. இதனால பசுபதிக்கு என்ன பண்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்கும் போது ராகினி இருந்துகிட்டு என்ன நிவின் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாரு ராகினி, நீ எதுவுமே பேசாத, எனக்கு எல்லாமே தெரியும், நீ கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை போட்டு அடி அடி நினைக்கிறாங்க. இப்ப நடங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு, இப்ப உடனே போயே ஆகணும். திருப்பியும் பசுபதி வந்து நிவினை அடிக்கிறாங்க. நிவின் வந்து என்ன பண்றதுனே தெரியாம எப்படியாவது ஒரு கட்டை எடுத்து தலையிலேயே போட்டோம் அப்படின்னா கரெக்டா பசுபதி வந்து மயங்கி விழுந்துருவாரு, நம்ம இங்க இருந்து கோர்ட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ராகினி வந்து நிவின் கிட்ட, நிவின் இதுக்காக தான் நீ இத்தனை நாளா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா, இப்ப எங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்ட, இனிமே என்கிட்ட வந்து பேச மாட்டல்ல அப்படின்னு சொல்லும் போது நிவின் இருந்துகிட்டு ரெண்டு பேருமே நடங்க, இங்க இருந்து நம்ம கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. குமரன் வந்து எப்படியாவது வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு ரீச் ஆயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் 4 ஆளுங்க நிக்கிறத பார்த்துட்டு குமரன் வந்து மனசுக்குள்ளேயே இவனுங்க வேற நின்றுட்டு இருக்காங்களே, இப்ப எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, இவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டோம்னா மட்டும்தான் வெண்ணிலா மாமாவை நம்மளால கையோட கூட்டிட்டு போக முடியும், இவனுங்க போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா போக மாட்டானுங்க, அதனால நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் உள்ள போறாங்க. குமரன் வந்து அந்த ஆளுங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வெண்ணிலா மாமாவோட கட்டை அவுத்து விட்டுட்டு நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல வெண்ணிலா மாமா இருந்துகிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் தம்பி, நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இது எல்லாமே இருக்கட்டும் சார், நீங்க இப்போ கிளம்பி என் கூட கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா போதும், ஏன்னா விஜய் வந்து ஜெயில இருக்கிறாரு, இன்னைக்கு கோர்ட்ல எல்லாருமே வந்து பேச போறாங்க, அதனால நீங்க உண்மை சொன்னீங்க அப்படின்னா இன்னைக்கே ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நிவின் வந்து குமரனுக்கு போன் பண்ணிட்டு அண்ணா அங்க என்னங்கன்னா போய்கிட்டு இருக்கு, வெண்ணிலா அவங்க மாமாவை தேடி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குமரன் இருந்துகிட்டு என் கூட தான் நான் இப்ப கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சரிங்கண்ணா, நானுமே பசுபதி என் கூட கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் குமரன் இது கேட்டு பயங்கர சந்தோஷம். எப்படி நிவின் அந்த பசுபதிய போட்டு கும்மு கும்முன்னு கும்மி என் கூட தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் குமரனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா, எப்படியாவது விஜய் வந்து ஜெயில இருந்து வெளியில எடுத்துடலாம், அது போதும். ஹாஸ்பிட்டல்ல காவேரி வந்து வெண்ணிலா இன்னைக்கு கோர்ட்ல
தீர்ப்பு போக போகுது. அந்த விஜயை எப்படியாவது நம்ம வெளியில எடுத்தே ஆகணும். நீ உண்மை சொல்லிருவல்ல, உன்னை நம்பிதான் வெண்ணிலா நான் இருக்கேன். வெண்ணிலா எதுவுமே பேசாம கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. காவேரி மனசுக்குள்ளேயே இந்த வெண்ணிலா நம்ம கேக்குற கேள்விக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாளே, இவ உண்மை சொல்வாளா என்னங்கிறது தெரியலையே. அந்த டைம்ல நர்ஸ் உள்ள போயிட்டு வெண்ணிலா கிட்ட, மேடம் உங்களுக்கு எல்லாமே கியூர் ஆயிடுச்சு, நீங்க கரெக்டான நேரத்துக்கு டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது, நேத்து 2 ரவுடி பசங்க உங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. கரெக்டான டைம்ல காவேரி மேடம் வந்ததுனால உங்க உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லாம தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெண்ணிலா இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. காவேரி இருந்துகிட்டு, வெண்ணிலா எல்லாமே அந்த பசுபதியோட ஆட்கள் தான், நீ எங்கேயாவது உண்மை சொல்லிருவ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆளை அனுப்பி உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்களா? நர்ஸ் இருந்துகிட்டு, மேடம் காவேரி மேடம் சும்மா சொல்லக்கூடாது, நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு தூங்காம கூட நின்னுகிட்டே இருந்தாங்க. இதை கேட்டதும் வெண்ணிலா மனசுக்குள்ளேயே, ச்சே நம்மளுக்காக காவேரி எவ்வளவு கஷ்டப்படுறா, ஆனா நம்ம அவகிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறோமே, நம்ம பண்ணது தப்பு தான், கண்டிப்பா காவேரிக்காக நம்ம எல்லாத்தையும் கோர்ட்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. காவேரி வெண்ணிலாவை கூட்டிட்டு அங்க இருந்து ஆட்டோல போறாங்க. எல்லாருமே ஆட்டோ ஏறத பசுபதியோட ஆட்கள் நின்னு பாக்குறாங்க. இந்த ஆட்டோல நம்ம இடிச்சோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடும், இவங்களும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, அப்ப உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம அந்த மாதிரி வேலையை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானுங்க. கங்கா காவேரிக்கு போன் பண்ணிட்டு, என்ன காவேரி கோர்ட்டுக்கு எல்லாரும் கிளம்பிட்டீங்களா, இங்க அம்மா வேற நீ எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க, நான் எப்படியாவது ஒன்னு சமாளிச்சிட்டேன், நீ அதனால கோர்ட்டுக்கு போயிட்டு என்னங்கிறது எனக்கு போன் பண்ணி சொல்லு. இங்க பாரு காவேரி, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அந்த வெண்ணிலா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவா, இன்னைக்கே விஜய் ஜெயில இருந்து வெளியில வந்துருவாரு. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல அந்த பசுபதியோட ஆட்கள் அந்த ஆட்டோ மேல இடிக்கிறாங்க. இதை பார்த்ததும் காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி, ஆட்டோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன இப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கீழே இறங்கி பார்க்கும்போது அங்க இருந்து தப்பிச்சிட்டானுங்க. ஆட்டோ டிரைவர் மேடம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்ட, ஆனா என்னங்கன்னா இப்படி சொல்றீங்க, கோர்ட்டுக்கு வேற நேரம் ஆகுது, முக்கியமான ஆளே வெண்ணிலா தான், அந்த வெண்ணிலா ஏன் கூட தான் இருக்கா, அங்க போயிட்டு உண்மை எல்லாத்தையும் சொன்னா மட்டும்தான் அந்த கோர்ட் விஜயை ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ணவே மாட்டாங்கன்னா. கோர்ட்ல தீர்ப்பு போய்கிட்டு இருக்கு, அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு உண்மை சொல்றாங்க. ஆனா வெண்ணிலாவை கூப்பிடும் போது அங்க வெண்ணிலா இல்லாததுனால கோர்ட் ஆமா முக்கியமான ஆளே அவங்க தான், அவங்க இன்னமே காணோம், அப்போ விஜய் மேலதான் தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கரெக்டா வெண்ணிலா உள்ள போகும்போது, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கும் காவேரிக்கும் பயங்கர சந்தோஷம். இந்த கோர்ட் இப்பவே விஜய் ரிலீஸ் பண்ண போகுது, அதே டைம்ல பசுபதியை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. போலீஸ் பசுபதியை அரெஸ்ட் பண்றாங்களா இல்ல பசுபதி அங்க இருந்து தப்பிக்க போறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.